Hello friends, welcome to Sahasra Manjari channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான டேஸ்ட்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தான் செய்ய போறோம். தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க. பாத்திரத்தில் கரெக்டாக 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 பேக்கெட் குலாப் ஜாமுன் மாவு சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் அதிகமாக ஜீரா தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணி சேர்த்து சூடு இறந்தோம். நாம் இதில் தித்திப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை நல்லா கரைஞ்சி அது கொதிக்கட்டும். அந்த கேப்பில் நாம் மாவை நம்ம கட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. 2 பேக்கெட் மாவை ஒரு பவுலில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக பால் கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கினா அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி தண்ணி போட்டு பிசைஞ்சு வைக்கிறேன். மேலே கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வைங்க. நல்லாயிருக்கும், வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த கேப்பில் இங்கே ஜீரா ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஜீராவில் ஒரு 2 ஏலக்காவை வாசனைக்காக தட்டி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ஜீராக்கு ரொம்ப கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் கொதித்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கமாக வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அந்த கேப்பில் நாம் குலாப் ஜாமுன் மாவை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெடுப்பு இல்லாமல் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெயில் பொரிக்கும் போது விரியாமல் இருக்கும். எல்லா மாவையும் இதே போல் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நாம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது மிதமான சூட்டில் எண்ணெய் காய வச்சு அந்த எண்ணெயில் இந்த குலாப் ஜாமுன் உருண்டையை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டுங்க. அந்த அளவுக்கு வந்ததும் நாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் அதே மாதிரி நாம் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் நாம் பொரித்து பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த உருண்டெல்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய வச்சு எடுத்து வச்ச இந்த ஜீராவில் எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. நான் நைட்டு செஞ்சேன். நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தா சூப்பராக ஜீராவில் ஊறி சூப்பராக இருந்தது. அப்படி இல்லைன்னா 2 இல்லை 3 மணி நேரத்தில் ஜீராவில் நல்லா ஊறி சில்லுன்னு ஆறிச்சுன்னா குண்டு குண்டு குலாப் ஜாம் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஹஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோவோட சந்திக்கிறேன். என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ, பாய்.